புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிற மாதிரி தேர்தல் புயலுக்கு பின்னாடி தமிழ்நாடு அமைதியான மாதிரி இருக்கு. குறிப்பா நமக்கெல்லாம் 2 மாசமா ஓடி ஆடிட்டு வந்தோடனே என்னடா அது எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குன்னு ஒரு ஃபீல் வருது. மக்களுக்கே அப்படிதான் இருக்கு. பிரேக்கிங் நியூஸ், பரபர செய்தி அப்படின்னு நம்மள ஒரு மாதிரி த்ரில்லிங்காவே வச்சிருந்தாங்களே, இப்ப எதுவுமே இல்லையே அப்படின்றாங்க. பட் ஒரு வாரம் மே 4ஆம் தேதி திரும்பியும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரும். அரசியல் தலைவர்கள் பல பேர் குளிர் பிரதேசத்தை நோக்கி போயிட்டாங்க. பாதி பேர் ஊட்டி கொடைக்கானல்ல தான் இருக்காங்க. சேகர்பாபு, ஸ்டாலின் நேற்று ஒரு பொண்ணுக்கெல்லாம் இதை செய்யுங்க சார்னோட இதெல்லாம் செஞ்சு காட்டிக்கிட்டு இருந்தாரு. ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. முதல்வரை வச்சு அந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஆனா என்னன்னா சோசியல் மீடியா ரொம்ப ஆக்டிவா தான் இருக்கு. யார் ஆட்சி பிடிப்பான்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க. வீதிக்கு வீதி கருத்து கணிப்பு. ஆமா, எங்க தெருவுல பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 80 வீடு இருக்குங்க. அதுல இவ்வளவு ஓட்டு இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு இவ்வளோ, டிஎம்டிகேக்கு இவ்வளோன்னு அதுலயும் ஸ்பிளிட் அப் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரே கூட்டணியில இந்த கட்சிக்கு இவ்வளோ அப்படின்னு சும்மா எழுதுறது தானே, என்ன வேணா எழுதலாம்ல. இது வரைக்கும் ஒரு 100 கருத்து நீங்க படிச்சிருக்கேன். நீ எவ்வளவு படிச்சிருக்கேன்? அது மாதிரிதான் போய்கிட்டு இருக்கேன். திறந்தாலே அதுதானே வருது. பட் டிஎம்கே காரங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, நமக்கு ஃபுல் மெஜாரிட்டி வந்துடும், நம்ம கூட்டணி எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 170 மேல நம்ம ஜெயிச்சிருவோம் அவங்க நினைக்கிறாங்க. ஏடிஎம்கே நம்ம தான் ஆட்சியை பிடிக்க போறோம். காரணம் என்னன்னா டிஎம்கே மேல இருக்கிற அதிருப்தி. அதெல்லாம் தாண்டி டிவிக்கு டிஎம்கே வாக்குகள்லாம் பிரிக்க போறாங்க. அப்ப நம்ம சாலிடா உட்காரலாம் நினைக்கிறாங்க ஏடிஎம்கே. இவங்க அப்படி நினைச்சா அவங்க அப்படி நினைக்கிறாங்க மாத்தி. இதெல்லாம் தாண்டி டிவிக்கே தான் ஹைலைட்டு. மொத்தம் 75,000 பூத் இருக்கு. ஒரு பூத்துல 200 ஓட்டு விழுகாதா விஜய்க்கு? அந்த 800ல 200 விழுந்தாலே நாங்க தான் ஆட்சின்றாங்க. ஆமா, அதே கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்குகளுக்கு மேல. அதெல்லாம் கூட இன்னொரு 20 லட்சம் சேர்த்துக்கோங்க. எதுல சேர்க்கறது? ஆந்திரால இருந்தா 1 கோடி 70 லட்சம். அப்ப நம்ம தான் ஃபுல் மெஜாரிட்டி 180 வந்துடும் நினைக்கிறாங்களா? அங்க 180. இன்னொன்னு தெரியல, ஆலோசனை கொடுக்குறாங்களா அவங்க தெரியுமா சொல்றாங்க 191 தான் டிவிகேவுக்கு. இதெல்லாம் அபிஷியலாவே பேசிக்கிட்டாங்க. சரி அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் மட்டும்தான் காரைக்குடியே ஜெயிப்போமா இல்லையா அப்படிங்கறத மட்டும் போக்கஸ் வச்சிருக்காங்க. அவங்கதான் ரியாலிட்டியா யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, மாநில அந்தஸ்தை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது 2 தான் அஜெண்டாவா அவங்க வச்சு போயிட்டு இருக்காங்க. ரியல் 4 முனை போட்டிலாம் உங்க ஊர் காரைக்குடியில தான் நடக்குது. மற்ற இடத்துல எல்லாமே 3 முனை போட்டி, 2 முனை போட்டி அப்படின்னு. அதுலயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பிரதானமான கட்சி அதிமுக, திமுக, அந்த 2 சிம்பிளுமே அங்க கிடையாது. உதயசூரியனும் இல்ல, ரெட்டலையும் இல்ல, குக்கரும் கை சின்னமும் தான் இருந்தது. சோ அந்த தேர்தல் முடிவு என்னவாகும் காரைக்குடி அப்படிங்கறத நேஷனல் மீடியா வரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, பட் எனக்கு சொன்னவர் தானே ஓட்டு போட்டா இல்ல மாத்தி குத்திட்டியா? சரி, சோ முடிஞ்ச சொல்லு. நீங்க எனக்கு சொன்னவர்கிட்ட அதேதான் போட்டிருக்கீங்களா? சரி, ஓகே, சோ முடிஞ்ச சொல்றேன். சரி, நிறைய செய்திகள் இருக்கு, ஷோக்குள்ள பாப்போம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கொடைக்கானல்ல போய் சில்லா பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. கூட்டணி கட்சியா எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்களா, இல்ல அவர் ஒரு உடன்பிறப்பா நினைச்சு போயிட்டாரா? எல்லாரும் போறாங்க, அவரும் போக வேண்டியதான. தேர்தல்ல காங்கிரஸ் ரொம்ப வேலை செஞ்சு களைச்சு போயிருக்காங்கல்ல. அப்ப ரெஸ்ட் எடுத்ததால தீரடும். ரெஸ்ட் எடுக்கலாம். அதுவும் முதல்வர், அமைச்சர்கள்லாம் இருக்கிற கொடைக்கானலுக்கே போயிருக்காரு, அதனால கேட்டேன். எதுக்குன்னா நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம், அமைச்சர்களை பங்கு. அங்க போய் கேட்பாரா? எங்க கேட்டாலும் காங்கிரஸ் கிடையாது, கட்சிக்கு வந்தா வேணா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வபிரதி பட்டியல் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி ஆளுங்கட்சி இப்ப இருக்கிறவங்க திமுக ஆட்சி பிடிச்சிடும், எதிர்கட்சி யாரா வருவாங்கன்னு நிருபர்கள் கேள்வி கேட்கறாங்க. கேள்வியோட நமக்கு என்ன தோணும், ஏடிஎம்கே அல்லது டிவிகே இந்த மாதிரி தான் சொல்ல போறான்னு நமக்கு தோணும். என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் தான் எதிர்கட்சி வருங்கிறாரு. இப்பயே நீங்க எதிர்கட்சி மாதிரிதான் காங்கிரஸுக்கு திமுகக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கோவத்துல இருக்காங்க. பட் அவர் அந்த 2011 தேமுதிக அதிமுக அதை வச்சு சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதேதான் சொல்றாரு. டிஎம்கே உறுதியா நிறைய சீட் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருவாங்க. அடுத்து 28 தொகுதி எங்களுக்கு கொடுத்துறாங்க. 28 நாங்க ஜெயிக்க போறோம். 28 ஜெயிச்சா நாங்க தான் அந்த எதிர்கட்சி. எங்களுக்கு கீழே ஏடிஎம்கே டிவிகே இவங்களாம் வாய்ப்பு இருக்கு. அப்ப எதிர்கட்சி நாங்க தான் அப்படின்னு இப்பவே தம்ஸ் அப் காட்டுறாரு செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகை எதிர்கட்சி தலைவரா இருந்தா ஒரு கேள்வி கூட எதிர்த்து கேட்க மாட்டாரு. பட் அவங்க கூட கூட கேட்பாரு. பட் செல்வ பெருந்தகை கேட்கவே மாட்டாரு. யாராவது கேள்வி கேட்டா உட்காருங்கன்னு வேணா சொல்லுவாரு. மனசு கோணாம நடந்துப்பாரு திமுகவுக்கு. ராகுல் காந்தி ஏன் பிரச்சாரத்துக்கே வரல இங்க? ஐ மீன் ஸ்டாலின் கூட பிரச்சாரம் ஒரே மேடையில தோன்றவில்லைங்கிறத பதில் சொல்றாரு. இங்க தமிழ்நாட்டுல ஜெயிச்சிருவோங்கிறது ராகுல் காந்திக்கு தெரியும், ஸ்டாலினுக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்களுடைய முழு போக்கஸ் நாங்க அஸ்ஸாம் மொழி, வெஸ்ட் பெங்கால தான் வச்சிருந்தோம்.
அதனால நாங்க வந்து இங்க ஒரே மீடியால தோன்ற அவசியம் ஏற்படல அப்படிங்கிறாரு. ஓ அப்படின்றாரா? ஆனா மேற்கு வங்கத்துல இங்கேயாவது ஏதாவது ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ். மேற்கு வங்கத்தெல்லாம் 1 வருமா 2 வருமான்னு பேசிட்டு இருக்காங்க. அங்க போக்கஸ் வச்சிருக்காங்களா? வேற எங்கதான் போக்கஸ் வச்சிருக்காருன்னு தெரியல ராகுல் காந்தி. ஆனா அங்கேயுமே அவரு போன மாதிரி தெரியல அதிகமா மேற்கு வங்கத்துக்கு. பட் இங்க வந்து ஒரே மேடையில வரல, ஒரு 2 நாள் பிரச்சாரத்துக்கு வந்தாரு. பாப்போம் 28ன்னு அவ்வளவு கான்பிடென்டா சொல்றாங்க. பட் ராகுல் காந்தி போன முறை எலெக்ஷன் கேம்பெயின் வந்தப்ப ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்து பயங்கர வைரலாச்சு. இப்ப மேற்கு வங்கத்துல இந்த ஃபார்முலா எல்லாம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு போல. ஆமா, அடுத்து வருவோம். ஆமா, அந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறதுக்காக டிவைடர் எல்லாம் ஏறி குதிச்சாரு. இப்போ வந்து அதெல்லாம் நடக்கல. சரி, ஓகே. அதே மாதிரி அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள், ஒருத்தர் ராயபுரத்துல போட்டியிட்ட ஜெயக்குமார், இன்னொருத்தர் மயிலம் தொகுதியில போட்டியிட்ட சிவி சண்முகம், 2 பேரும் சொத்துல ஏதோ வந்து மறைச்சிருக்காங்க. அதை வந்து ஆராய்ச்சி பண்ணணும், ஆராய்ஞ்சு அதுல ஒரு முடிவு எடுக்கணும்னு நீதிமன்றத்துல மனு போட்டிருந்தாங்க. நீதிமன்றம் வந்து அந்த 2 மனுக்களையுமே தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது போன்ற வழக்குகள் ஏற்கனவே வந்திருக்கு, ஆனா அதெல்லாம் வந்து தள்ளுபடி செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற காரணத்தை காட்டி அவங்க வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஜயோட மனுவிலையும் பெரம்பூர் திருச்சி கிழக்கு மனுவில் மனைவிக்கு கடன் கொடுத்ததாலாம் சொல்லியிருக்காரு. அதை பத்தி வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மனுவுமே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. மேற்கு வங்கத்துல 2ஆம் கட்ட தேர்தல் நாளைக்கு நடக்க போகுது. பிரச்சாரம் இன்னைக்கு மாலையோட வந்து ஓய்வடைய போகுது. தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸும் பாஜகவும். நீ சொன்ன மாதிரி காங்கிரஸ் அங்க வந்து பெரும்பாலும் இல்லை. மோடி வந்தப்ப ஜர்கிராம் நகர்ல வந்து பொரிக்கடலை வாங்கி சாப்பிட்டாப்ல. அந்த வீடியோ பயங்கர வைரலாகி 100 மில்லியன் பேர் பாத்துருக்காங்களாம் அந்த பொரிக்கடலை சாப்பிட்டது. அவரு ஏதோ வேலை பாக்குறாரு ஜி, பாத்துருவோம் வீடியோன்னு பாத்துருக்காங்க. பொரிக்கடலை மிக்சர்லாம் எடுத்துருக்கோம்ல. ஆமா, பொரிக்கடலை நம்ம ஆட்கள் தான் உணவு வீடியோ அப்படின்னு வந்துட்டாலே யார் போட்டாலும் சாப்பிட்டாலும் பாப்பாங்க. ஜியே சாப்பிட்டு இருக்காருங்கும் போது. ஆமா, அப்புறம் மம்தா பார்த்தாங்க இது சரிபட்டு வராது அப்படின்னு அந்த வீடியோ பார்த்தாங்களா? பார்த்துட்டு வேற ரூட் எடுத்துட்டாங்க. பவானிபூர்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கப்ப டக்குன்னு வண்டியை நிப்பாட்டி காய்கறி அடிக்க போய் காய்கறி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஓஹோ, எப்படி காய்கறி வியாபாரம் நல்லா நடந்துகிட்டு இருக்கா? ஏன்னா 3 முறை முதல்வராக நடந்தவங்க இப்பதான் அதெல்லாம் விசாரிக்கிறாங்க போல தெரியுது. ஆமா, அதெல்லாம் பண்ணிருக்காங்க. அதான் நிறைய குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்க. 2 இடத்துல மொத்தம் 152 இடத்துல தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. வரலாற்று இல்லாத அளவுக்கு 92% வந்து போலாயிருக்கு. இப்ப 100 தொகுதி நாங்க தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மம்தா. இதுல என்ன அந்த 2 இந்த ஓட்டு மிஷின்லாம் வச்சிருந்தாங்கல்ல, கரண்ட் கட் ஆயிருச்சான். ஏதோ சதி பண்ணிருக்காங்க அவங்க. இது இவிஎம் மிஷின் ஊழல் பண்ணிட்டு இருக்கு பிஜேபின்னு போய் குற்றச்சாட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க மம்தா. ஓகே, அதான் பிஜேபியில் என்ன சொல்றாங்கன்னா தோக்க போறாங்க, அதுக்கு இப்பவே காரணம் தேடுறாங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில மம்தா சொன்ன ஒரு விஷயத்தால வேட்பாளர்கள், பாஜக வேட்பாளர்லாம் கட்லா மீனோட கையில சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 2 மீனை தூக்கிட்டு போறது, தொகுதி முழுக்க சுத்தி வர்றது, மீனை தட்டில் வச்சு எடுத்துட்டு போறது, சாப்பிடுறது அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி மம்தா வந்து மீன் சாப்பிட விட மாட்டாங்க, பிஜேபி வந்துட்டா முட்டை சாப்பிட விட மாட்டாங்க, மீட் சாப்பிட விட மாட்டாங்கலாம் சொல்லியிருந்தாங்க. அங்கே மீன் அப்படிங்கிறது ஒரு எமோஷன். இதில் நம்ம கலாச்சாரத்தோட ஒன்றுன ஒரு விஷயத்தையே பண்ண விட மாட்டாங்கன்னு சொன்னோன்னா மக்கள்கிட்டே அது பெருசாக போய் சேர்ந்தோன்னு தான் இப்போ ஆளுக்கு வந்து அங்கே மீன் சாப்பிட்டுட்டு அந்த மீன் குழம்பு மேலே அடிச்சு சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் மேலே திரிச்சிருவோம், அதுதான் மேலே வாசனை கூட பாருங்க, மீன் வாசனை அடிக்குதா இல்லையா, அந்த அளவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே உள்ள பாஜக வேட்பாளர்கள். இப்போ பிரச்சாரம் முடிஞ்சிருக்கு. மே 4ஆம் தேதி மீன் அரசியல் யாருக்கு கை கொடுத்துச்சுங்கிறது தெரியும். ஓகே, ஆம் ஆத்மியிலிருந்து 7 ராஜ்யசபா எம்பிகள் அப்படியே கூண்டோட பிஜேபி போயிருக்காங்க. இது ஆம் ஆத்மி வந்து தொடர்ந்து எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிஜேபி வரவேற்றுட்டு இருக்காங்க. பட்டு ராஜ்யசபா சபாநாயகர் அங்கீகரிக்கணும், அப்ப மட்டும் அது வந்து செல்லும். ராஜ்யசபா சபாநாயகர் யாரு? நம்ம ஊரை சேர்ந்த, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன். அவர் நியாயமா செயல்படக்கூடியவங்கலாம் சொல்றாங்க. இப்ப 7 பேருமே ஆம் ஆத்மியில நின்று ஜெயிச்ச வேட்பாளர்கள் தான். அவங்க அக்செப்ட் பண்ணி போறான்னு பாக்குறப்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அவரு, வாங்க அப்படின்னு. அதான் 2/3 இருந்தாதான் கட்சி தாவல் தடை சட்டத்துல வராதே அப்படிங்கிறதுனால ராஜ்யசபாவோட தலைவரா நான் ஏத்துக்கிறேன் உங்களை வாங்க அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு இருக்காரு. சட்டத்துக்கு உட்பட்டு தானே மாறுறாங்க, அப்படி ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அவருமே பிஜேபியோட எம்பிக்கள் எண்ணிக்கை என்டிஏல வந்து அதிகமாக போகுது. ஓகே, தேர்தல் வரையும் வெயிட் பண்ண வேணாம், நமக்கு நிறைய சட்டம் கொண்டு வர வேண்டியது இருக்கு, அங்கேருந்து ஆளை தூக்குங்கிற மாதிரி அவங்க இறங்கிட்டாங்க. இதில் முதல்ல போனவர் யாருன்னா ராகவ் சத்தா. அவர் தான் வந்து ஆம் ஆத்மியிலேருந்து ஒரு கோவத்தில் பிஜேபி பக்கம் போனார். கூடவே 6 பேரை கூட்டிகிட்டு போயிருக்காரு. இப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில்
கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் வந்து வெளியே போயிட்டாங்க. அவரை ஃபாலோ பண்ணவங்க பிஜேபிக்கு போயிட்டாரு அப்படிங்கிற காரணத்துக்காக வெளியே போயிட்டாங்க. இதுல எல்லாருமே ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பெருமளவு அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப வெளியே போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நான் வந்து இப்ப ஏன் வெளியே வந்தேங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ஆம் ஆத்மியில வந்து அவங்களுக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த கட்சி தலைவருக்காக, மக்களுக்காக வேலை பார்க்காம அவங்க சுயநலத்துக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க கட்சிக்குள்ள. அங்க என்னை வேலை பார்க்கவே விடலை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சொன்னவர் அந்த வீடியோல ரொம்ப உருக்கமா பிஜேபிக்கு வந்திருக்கேன், இனிமே மக்களுக்காக செய்வேன் அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு. சரி, இதெல்லாம் ஏத்துக்கிறாங்களா இல்ல இன்னும் ஃபாலோவர்ஸ் கம்மியாகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கிடையில வந்து உத்தவ் தாக்கரே அவரோட அணியில ஒரு 9 மக்களவை எம்பிக்கள் இருக்கிறாங்க. அவங்களையும் வச்சுட்டு மாநிலங்களவையில கூடிருச்சு, மக்களவையில அதிகமாக வேணாமான்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினை மகாராஷ்டிரா பக்கம் திருப்பி இருக்காங்களாம். அங்க வந்து ஒரு கூட்டத்தை போட்டிருக்காரு உத்தவ் தாக்கரே. யாரெல்லாம் வராங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுல சில பேர் மிஸ்ஸிங். குறிப்பா வந்து சஞ்சய் ஜாதவ் அப்படிங்கிறவர் கடைசியா 2-3 கூட்டங்களுக்கு வரவே இல்லையா, அவரை கான்டாக்டும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துச்சு. இப்ப உத்தவ் தாக்கரே அணில இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல அவர் எங்களோட கான்டாக்ட்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 9 பேரை வந்து திரும்ப ரிசார்ட்டுக்கு அனுப்புவாரா இல்ல எப்படி காப்பாற்ற போறாரு உத்தவ் தாக்கரேங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாஷிங் மிஷின் நீங்க வருமா பொறுத்திருந்தா பாவம். அது மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே, இங்க எவ்வளவு பேருக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் குறைய போறாங்கன்னு தெரியல. ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து தெரிய வரும். ஓகே, ஆனா பிஜேபி பாரு, அவங்க நேர்மையா ஜெயிக்கணுங்கிறத தாண்டி வந்து ஜெயிச்சவங்களை ஈஸியா வாங்கிடுறாங்க. அவங்க கை வந்த கலையா வந்து இருக்கு. இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்களே தவிர மக்கள் பிரச்சனையில ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விதான். மணிப்பூர்ல தொடர்ந்து நம்ம ஒரு 4 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வன்முறை வந்து முடியவே இல்லை. இப்போ கூட துப்பாக்கிச்சூடு நடந்து 2 குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கு நீதி கேட்டு முதலமைச்சர் வீட்டை சுற்றி 4 பக்கமும் இருந்து வந்திருந்தாங்க. அங்கே வந்தோடனே திருப்பி அங்கே வந்து ஒரு தள்ளுமுள்ளு தடியடிலாம் நடத்தி அங்கே 22 பேர் திருப்பி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த குழு கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு முதல்வர். இதெல்லாம் வந்து தீக்கவே மாட்டேங்கிறாங்க. அங்கே கேட்டால் நல்லாட்சி பண்ணுறோம்லாம் சொல்கிறாங்க. இந்தியா முழுக்க இது வரைக்கும் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு மணிப்பூர்ல. இது கட்டுப்படுத்த முடியல. நடுவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வேற அங்க இருந்தது. இன்னும் அந்த போராட்டம் அங்க அந்த வன்முறைங்கிறது ஓயவே இல்லை. ஆமா, நேற்று உலகம் முழுக்க பேசப்பட்ட செய்தின்னு பாக்குறப்ப ட்ரம்ப் அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வெளியில் நடந்த துப்பாக்கி சூடு தான். ஆமா, இந்த ட்ரம்ப் அவரை அந்த ட்ரம்ப்பை பத்தி பத்திரிகையாளர் செய்தி சேகரிக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு இரவு விருந்து வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாரு வெள்ளை மாளிகையில. அப்போ அந்த இரவு விருந்து அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப வெளியில சத்தம் வந்து கேட்டிருக்கு. கேட்டவொடனே என்னடா சத்தம் அப்படின்னு எல்லாரும் பார்த்துருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏதோ தட்டு தான் கீழே வந்துச்சு நான் நினைச்சேன் அப்படிலாம் சொல்றாரு. கடைசியில் அந்த நபர் வந்து சுற்றி வளைச்சு பிடிச்சிருக்காங்க. அவருடைய பேர் வந்து கோல் தாமஸ் ஆலன் அப்படிங்கிற ஒரு நபர். அவர் வந்து ஒரு பள்ளி ஆசிரியராக, தனியார் பள்ளி ஆசிரியராக வந்து இருந்திருக்காராம். அவரு $25 வந்து ட்ரம்ப்போட எதிர்கட்சியா இருக்கிற அந்த ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸுக்கு நன்கொடையா வர கொடுத்ததா சொல்றாங்க. எதுக்காக துப்பாக்கிச்சூடு நடத்தினாருங்கிறது தெரியல. பட் அரங்கத்துக்குள்ள நடக்கல அந்த துப்பாக்கிச்சூடுங்கிறது, வெளியில தான் வந்து நடந்திருக்கு. அப்பயே பாதுகாப்பு படையினர் சுத்தி வந்து பிடிச்சிட்டாங்க. யாருக்கும் எந்த விதமான பெரிய காயமோ உயிரிழப்போ வந்து இல்லை. ட்ரம்ப் பேசுறப்பதான் சொல்றாரு, அமெரிக்காவோட அதிபராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். வந்து டெய்லி உயிரை பிடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். பட் இதுக்கெல்லாம் நான் அசரால் கிடையாது அப்படின்லாம் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு. ஆமா, கொடுத்துருக்காரு. இங்க பிரதமர் மோடியுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஜனநாயகத்துல வன்முறைக்கு இடமே கிடையாது அப்படின்லாம் பேசியிருக்காரு. ட்ரம்ப், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லேடி மெலனியா ட்ரம்ப், ஜேடி வான்ஸ், இவங்க எல்லாரும் காயம் இல்லாம தப்பிச்சது அப்படிங்கிற அந்த செய்தி வந்து எனக்கு நிம்மதியை கொடுத்துருக்கு அப்படின்லாமும் அந்த பதிவுல வந்து பிரதமர் மோடி வந்து போட்டிருக்காரு. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூ என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட தகவல் கிடையாது, ஒட்டுமொத்த அமெரிக்கா மீது நடத்தப்பட்ட ஒரு துப்பாக்கி சூடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போடுறாப்புல. ஆமா, அவருக்கு அதான வேலை. அப்பதானே அடுத்தடுத்த வேலைகள் நடக்கும் அப்படின்னு பாக்குறாரு. இன்னொரு பக்கம் ஸ்ரீதர் வெம்பு வேற ஏதாவது அமெரிக்கால இருக்கிற இந்தியர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காரா? ஆமா, தொடர்ந்து ட்ரம்ப் செயல்பாடுகள்னால அங்க இருக்கிற இந்தியர்கள் பாதி பேர் இந்தியாவுக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கால இருந்து. இப்ப ஸ்ரீதர் வேம்பு என்ன சொல்றாருன்னா, அடுத்த முறை ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நடக்கவே நடக்காது. நம்ம பாரதத்தை நோக்கி நீங்க வாங்க. எங்க சொல்றாரு ஆட்சி மாற்றம்? அமெரிக்கால சொல்றாரா? இங்க நடந்தா அவருக்கு அது இன்னும் ஆட்சி மாற்றம் 3 வருஷம் கழிச்சுதான் எலெக்ஷன் வர போகுது. பட் அதை கணக்குல வச்சு நீங்க அங்க இருக்காதீங்க, கிளம்பி எல்லாரும் இங்க வாங்க, இங்கவே எல்லாம் சொர்க்கமா தான் இருக்கு. இங்க 30 வருஷம் முன்னாடி நாங்க போனேன், பட் நானே இங்க வந்துட்டேன்.
நீங்க நல்லா வந்து செட்டில் ஆயிட்டீங்க சார், நாங்க அப்படின்னு அங்க இருக்கவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் லெட்டர் டு இந்தியன்ஸ் இன் அமெரிக்கான்னு ஹெட்டிங் அப்படி எழுதியிருக்காரு அவரு. ஓகே, எழுதியிருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த ஈரான்ல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ் அதுல இன்னும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து சுதந்திரமா செயல்பட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து சொல்றாங்க. பட் அமெரிக்கா அதுல சில பிரச்சனைகளை பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ பேச்சுவார்த்தை நடத்தலான்னு பாகிஸ்தானுக்கு வந்து ஈரானை சேர்ந்த ஃபாரின் மினிஸ்டர் வந்து போயிருந்தாரு. பட் அமெரிக்கா தரப்புலேருந்து வருவாங்கன்னு பார்த்தா ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் நாங்கள் வர முடியாது, 18 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது, ஈரானுக்கு வேணும்னா எங்களை நோக்கி வாங்க, இல்லைனா எங்களை தேடி வாங்க, இல்லை ஃபோன்லையாவது எங்களுக்கு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ ஈரான் வந்து புதுசாக ஒரு ப்ரப்போசல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. அமெரிக்காவை கொஞ்சம் வழிக்கு கொண்டு வர மாதிரியான ஒரு புதிய திட்ட முன்வடிவை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. எப்படியும் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, பல நாடுகளுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வழித்தடம். அது சீக்கிரம் வந்து ஓப்பன் ஆகணும், சுதந்திரமாக அங்கே கப்பல்கள் வந்து போகணும் அப்படிங்கிறதா நம்மளோட எண்ணமும். பத்திரிகையாளர் ரகுராய் காலமாயிருக்காரு. இந்தியாவில் மிக முக்கியமான புகைப்பட கலைஞர். அவர் வந்து ஒரு பொறியாளராக இருந்தால் கூட இந்த புகைப்பட கலை ஆர்வம் காரணமாக ஃபோட்டோகிராஃபராக வந்து மாறினார். சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்தியா எப்படி இருந்தது அப்படிங்கிறத 60 ஆண்டு காலம் தொடர்ந்து தன்னோட கேமரா மூலமாக பதிவு வந்து வச்சவர். பிக்சரிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நூலை வந்து வெளியிட்டு இருந்தாரு. எப்படி இந்தியாலாம் மாறி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த புகைப்படம் மூலமாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். குறிப்பாக 1972 நடந்த அந்த வங்கதேச பிரச்சனை அப்போ நடந்ததை ஆவணமாக பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி போபால் விஷவாயு அப்பா எடுத்த அந்த குழந்தை புகைப்படங்கிறது இப்பயும் நம்ம பார்த்தா மனசு வந்து உழுக்கும். அவர் எடுத்த புகைப்படங்கள் எல்லாமே ஒவ்வொரு கதை சொல்ற மாதிரி இருக்கும். இந்திரா காந்தி வந்தப்ப இந்திரா காந்தி வெறும் பொம்மை தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்திரா காந்தி கம்பீரமா உட்காந்துட்டு இருக்கப்ப இந்திரா காந்தி சுத்தி ஒரு 40-50 ஆண்கள் கை கட்டி நின்றுட்டு இருப்பாங்க. அந்த ஒரு படமே போதும் அவங்களுடைய ஆளுமைக்கு. ஆமா, எழுத்தின் வழியா கடத்துறத விட படத்தின் வழியா ஈஸியா கடத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு செய்தியை. அப்படி தன்னோட கேமரா கண் வழியா நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாரு. மதர் தெரசா வந்து கொல்கட்டா வந்தபோது அந்த புகைப்படங்கள், நீங்க சொன்ன மாதிரி போபால் கேஸ் ட்ராஜடியோட ஒட்டுமொத்த அந்த தாக்கம் என்னங்கிறது அவரோட புகைப்பட தொகுப்பை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து கடவுளை வந்து என் கேமரா வழியா தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு தாக்கம் நிறைந்த புகைப்படங்களை வந்து அவர் எடுத்திருக்காரு. அவரு 82 வயதுல வந்து காலமாயிருக்காரு. பிரதமர் மோடி, எதிர்கட்சி தலைவர்கள்னு பலரும் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு. வந்து வாங்கியிருக்காரு. புற்றுநோய் காரணமா வந்து இறந்து போயிருக்காரு. நிச்சயம் நம்ம அஞ்சலி வந்து செலுத்திக்கலாம். அவர் மறைஞ்சோடனே அவருடைய போட்டோஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். தேடி ஒவ்வொன்றும் பார்க்க அவ்வளவு கதைகள் இருக்கு ஒவ்வொரு படத்திலையுமே. அது நிச்சயம் நேரம் தான், நீங்களும் பாருங்க. லைஃப்ல மெச்சூரா இருக்கணும் தான், அதுக்குன்னு ரொம்ப மெச்சூர் ஆகிடக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் எல்லாம் வெறுத்து லைஃபே சலிச்சு போயிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. லைஃப்ல 2 விஷயம் தான். ஒண்ணு எல்லாத்தையும் புதுசா பாக்குறது, இல்ல சலிச்சு போய் பாக்குறது, அவ்வளவுதான். மைண்ட் செட் கடுப்பா இருக்கும்போது மனசு வந்து மைண்ட் சொல்லுதான், ஃபுட்டு, ஃபோனு, ஃப்ரெண்ட்ஸு சீப்ப அப்படின்னு சொல்லுதான். ரொம்ப நேரம் வெயில நிக்க முடியல, அதான் திரும்ப வந்துட்டேன். யாருன்னு நீ? நானும் உன்ன மாதிரி ஒரு சிஎஸ்கே பேட்ஸ்மேன் தான். அடுத்தடுத்து அவுட் ஆகிறத வச்சு போட்டிருக்காங்க. மிடில் கிளாஸில் பிறந்த ஒருவன் மந்த் எண்டிலும் கஷ்டப்படுவான், வீக்கெண்டிலும் கஷ்டப்படுவான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு வருது பொரிகடலை சாப்பிட்டவங்களுக்கும் காய்கறி வாங்க போனவங்களுக்கும் கொடுத்துடலாம். மேற்கு வங்க அரசியல தான் ரொம்ப எல்லாரும் ஃபோக்கஸ் பண்றாங்க. மீன் சாப்பிட்றாங்க, பொரிகடலை சாப்பிட்றாங்க, மீனை தூக்கிட்டு சுத்துறாங்க, ஏதோ கிச்சனுக்குள்ள போன மாதிரி இருக்கு. அதனால மசாலா கஃபைன் விருது கொடுத்துடலாமா? கொடுத்துருவோம். மோடிக்கும் மம்தாவுக்கும் வந்து கொடுத்துடலாம். ஓகே, விடைபெறதுக்கு முன்னாடி ஆளால கணிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. உங்க கணிப்பு என்னங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம். மேற்கு வங்கத்திலயா இல்ல மேற்கு வங்கத்திலையும் கூட சொல்லலாம். தமிழ்நாட்டுல ஆட்சி யாருக்குன்னு நீங்க கணிப்பு சொல்லுங்க. உங்க தொகுதியில யாருக்குங்கிறத விட நீங்க வந்து சொல்லலாம். எல்லாரும் தனி இம்பர்ஃபெக்ட் நேருடைய கணிப்புங்கிறது எக்ஸாக்டா இருக்கும். அதை நாங்க வந்து நம்புறோம். ஓகே, நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.